ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் காரக்குழம்பு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும், அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கணும், கடுகு போட்டு தாளிச்சிக்கணும், அப்புறம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி எடுத்து போட்டு இந்த ஸ்டேஜில் வந்துடும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வரும்போது நல்லா குத்தி விடணும். அப்போ தான் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தக்காளி நல்லா பிளெண்ட் ஆகும். அப்படி இருக்கும் கலர் டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த நேரத்தில் கழுவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எடுத்து போடணும். போட்டுட்டு இதை நல்லா இந்த தொக்கோட விரட்டி விடணும். இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மிளகாத்தூள் போட்டு இப்படி நல்லா கிளறி விடணும். காய் கொஞ்சம் வெந்துடுச்சு. மிளகாத்தூள் போட்டு நல்லா அப்படி கிளறி விடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே விடணும், பெரட்டி விடணும். அழகாக அந்த உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சூப்பராக வந்துருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜ் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிட்டு இதை இப்போ மூடி போட்டு நல்லா மூடிடணும். இதில் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்க புளி அதை போட்டு நல்லா ஊற்றிட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் காரக்குழம்பு உங்களுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் டேக் கேர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.